Hi everyone, welcome to Daily Current Affairs session. நாம இப்போ டிசம்பர் 10 கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹியூமன் ரைட்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் ஓகேவா. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் டே வந்து எந்த டேல செலிப்ரேட் பண்றோம்? இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் டே இருக்கு இல்லையா, எந்த டேல செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த டேல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 10 தான் வந்து நம்ம இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க இந்த டிசம்பர் 10ல தான் வந்து யூனிவர்சலா வந்து ஹியூமன் ரைட்ஸுக்கான ஒரு டிக்ளரேஷனை வந்து அடாப்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ என்ன அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா யூனிவர்சலா ஹியூமன் ரைட்ஸ்க்கான ஒரு டிக்ளரேஷனை எந்த டேல அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 10 தான் வந்து அடாப்ட் பண்ணாங்க. அண்ட் அந்த டிக்ளரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் பார்ன் ஃப்ரீ அண்ட் ஈக்குவல் இன் டிக்னிட்டி அண்ட் ரைட்ஸ் அப்படின்றது தான் வந்து அந்த ஆர்டிக்கல்ல ஃபர்ஸ்ட் சொல்றது. ஏன் இந்த ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த இயர்க்கான தீம் இருக்கு இல்லையா, ஹியூமன் ரைட்ஸ் டேக்கான தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஈக்வாலிட்டி அப்படின்றது தான் வந்து இந்த இயருக்கான தீம். ஓகேவா, ஸோ ஈக்வாலிட்டி, ரெடியூசிங் இன்இக்வாலிட்டிஸ், அட்வான்சிங் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது தான். அண்ட் இந்த ஈக்வாலிட்டி அப்படின்ற தீம் எதுல இருந்து இந்த இயருக்காக எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் இருக்கு இல்லையா, அடாப்ஷன் ஆஃப் அ ஹியூமன் ரைட்ஸ். ஓகே, ஸோ அதுல இருந்து தான் வந்து எடுத்தாங்க. ஆல் human beings are born free and equal in dignity and rights. இது உண்மைதானே? ஓகேவா, ஸோ வேர்ல்ட்ல பிறந்த எல்லா ஹியூமன் பீயிங்ஸுமே வந்து அவங்க ஃப்ரீ அண்ட் அவங்களுக்கான ஹியூமன் ரைட்ஸ் வந்து கிடைக்கணும். ஸோ எக்ஸப்ட் ரிலீஜியனா இருக்கலாம், இல்ல லாங்குவேஜஸ், ரீஜியன், ஓகேவா, ஜெண்டர், ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா சுச்சுவேஷன்ஸையுமே தாண்டி எல்லாருமே வந்து ஈக்குவல் தான் அப்படிங்கிறத ப்ரமோட் பண்றதுக்கும் ஆனா அதை பத்தின அவேர்னஸ் கொடுக்கறதுக்கும் தான் டிசம்பர் 10 அப்படின்றத ஹியூமன் ரைட்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த டிசம்பர் 10 அப்படின்றத இன்னொரு டேவாவும் செலிப்ரேட் பண்றோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் அனிமல் ரைட்ஸ் டேவாவும் செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா, ஸோ ஏன் இன்டர்நேஷனல் அனிமல் ரைட்ஸ் டேவும் டிசம்பர் 10 செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா ஸோ டிசம்பர் 10 ஆல்ரெடி 1948ல இருந்தே ஹியூமன் ரைட்ஸ் டேவா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறமா தான் வந்து 1970ல தான் இந்த இன்டர்நேஷனல் அனிமல் ரைட்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா ஸோ அனிமல்ஸுக்குமே வந்து அவங்க அனிமல்ஸுக்கு நடக்கிற சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஓகேவா, ஸோ அதை கொல்றதா இருக்கட்டும், அல்ல கொடூரமா அதை அதை நடத்துறதா இருக்கட்டும், ஓகேவா, ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. ஹியூமன்ஸுக்கு இருக்கிற அதே ரைட்ஸ் வந்து அனிமலுக்கும் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் டிசம்பர் 10 வந்து ஹியூமன் ரைட்ஸ் டேவாவும் செலிப்ரேட் பண்றோம் அண்ட் அனிமல் ரைட்ஸ் டேவாவும் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் டேவை அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஆல்ரெடி ஹியூமன் ரைட் கவுன்சில் அப்படின்றது ஒண்ணு இருக்கா. ஓகேவா, ஸோ இன்டர்நேஷனல் இந்தியாலையுமே ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அப்படின்றது இருக்கு அண்ட் வேர்ல்ட் லெவல்ல எடுத்துக்கிட்டாலுமே வந்து ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அப்படின்றது இருக்கு. ஓகேவா, ஸோ இதுல டோட்டலா எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹியூமன் ரைட் கவுன்சில வந்து 47 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ டிசம்பர் 10 அப்படின்றத என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் டே அண்ட் இன்டர்நேஷனல் அனிமல் ரைட்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம். அண்ட் இந்த 2 டே மட்டும் இல்லாம டிசம்பர் 10 வந்து இன்னொரு டேவாவும் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 10 வந்து நோபல் பிரைஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா, நோபல் பிரைஸ் வந்து யாருடைய நினைவா கொடுத்துட்டு இருக்காங்க? ஆல்ஃபிரட் நோபல் அப்படின்ற அந்த பர்சனுடைய நினைவா தானே கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ அவருடைய டெத் ஆனிவர்சரி எப்போ அப்படின்னா டிசம்பர் 10. ஓகேவா, ஸோ எவ்ரி இயர் இந்த டிசம்பர் 10ல தான் வந்து நோபல் பிரைஸ்க்கான வின்னர்ஸ் எல்லாம் நோபல் பிரைஸ்க்கான வின்னர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஓகேவா, ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த டிசம்பர் 10ல தான் வந்து அவார்ட்ஸை வந்து கொடுப்பாங்க. ஸோ வின்னர்ஸை வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, ஈவன் அக்டோபர் நவம்பர் மந்த்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. பட் அவங்களுக்கான அவார்ட் செர்மனி அண்ட் அவார்டை எந்த டேல கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி இயர் டிசம்பர் 10ல தான் வந்து இந்த நோபல் பிரைஸ்க்கான அவார்டை கொடுப்பாங்க. ஸோ டிசம்பர் 10 அப்படின்றத நோபல் பிரைஸ் டேவாவும் செலிப்ரேட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். டிசம்பர் 8 வந்து என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷாக்கான சார்ட்டர் டேவா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் டிசம்பர் 9 வந்து இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் டேவா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் டிசம்பர் 6 வந்து இந்தியா அண்ட் பங்களாதேஷ்கான மைத்ரி திவாஸ் அண்ட் மகாபரி நிர்வாணா திவாஸ், அம்பேத்கருடைய டெத் ஆனிவர்சரியா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் டிசம்பர் 7 வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்கான பிளாக் டே அண்ட் இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் டேவா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ ஹியூமன் ரைட்ஸ் டேக்கான தீம் என்ன அப்படின்றத மறந்துடாதீங்க. அதுக்கான தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈக்வாலிட்டி அப்படின்றது தான் அதுக்கான தீம். Next one. Union Cabinet has approved the Ken Bedwar interlinking of river project. ஓகேவா, ஸோ
இந்த கென் பெட்வா இன்டர்லிங்கிங் ரிவர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதை ரொம்ப இயர்ஸா பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மத்திய பிரதேஷ் அண்ட் உத்தரப்பிரதேஷ் 2 ஸ்டேட் இருக்கா, ஓகேவா. ஸோ இந்த 2 ஸ்டேட்டுக்குமான ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் தான் வந்து இந்த கென் அண்ட் பெட்வா, ஓகேவா. ஸோ கென் ரிவர் அண்ட் பெட்வா ரிவரை வந்து இன்டர்லிங்க் பண்ணி இந்த 2 ஸ்டேட்லையும் இருக்கிற ரீஜியன்ஸ் இருக்கு இல்லையா, ஓகேவா. ஸோ அவங்களுக்கு வாட்டர் சப்ளைஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்ற அந்த தாட்ல ஸ்டார்ட் பண்ணது தான் இது. பட் நமக்கு தெரியும் இல்லையா, இப்போ தண்ணி பிரச்சனை நமக்கும் கர்நாடகாவுக்குமே வந்து இந்த காவிரியில தண்ணி பிரச்சனை அப்படின்றது நிறையவே வருது. ஸோ 2 ஸ்டேட்டுமே வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரணும் இல்லையா. ஸோ இந்த மத்திய பிரதேஷ் அண்ட் உத்தரப்பிரதேஷ் 2 ஸ்டேட்டுமே வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர்றதுக்கே வந்து இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலா வந்து இந்த கென் பெட்வா இன்டர்லிங்கிங் ரிவர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து 2 ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஓகேவா. ஸோ இங்க இருக்கு இல்லையா, பெட்வா ரிவர் அப்படின்றது வந்து இந்த பிளேஸ்ல இருக்கு அண்ட் கென் ரிவர் வந்து எங்க இருக்கு அப்படின்னா இங்க, ஓகே. ஸோ இந்த 2 ரிவருக்கும் நடுவுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு லிங்கை வந்து கிரியேட் பண்றாங்க, ஓகேவா. சோ இந்த லிங்கை கிரியேட் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த புண்டல்கண்ட் ரீஜியன் இருக்கு இல்லையா, இது வந்து ட்ரை ஏரியா அண்ட் இந்த ரீஜியன் வந்து ரொம்பவே பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டோட்டலா 10.62 lakh பீப்புள்ஸ்க்கான அந்த இரிகேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இரிகேஷனுக்கு வந்து இது ரொம்ப இந்த லிங்க் பண்ற இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்ட்ஸ் மூலியமா வந்து இவ்வளோ பீப்புள் இரிகேஷனுக்காக ஹெல்ப் ஆவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 103 அளவுக்கு ஹைட்ரோ பவர் மூலியமா வந்து எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்றாங்க. அண்ட் 27 மெகாவாட்ல வந்து சோலார் பவர் மூலியமா வந்து எலக்ட்ரிசிட்டியை இந்த ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட்ஸ் மூலியமா வந்து பில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மெயினா எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2 ஸ்டேட்ல இருக்கிற ரீஜியன்ஸுக்கு வாட்டர் சப்ளை வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ கென் ரிவர்ஸ்ல இருந்து வாட்டரை வந்து பெட்வா ரிவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதா இருக்கட்டும், இல்ல பெட்வால இருந்து கென்னுக்கு வந்து வாட்டர் டிரான்ஸ்ஃபர் தான் வந்து இந்த ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் மூலியமா பண்றாங்க. ஸோ டோட்டலா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 44,605 crores வந்து இந்த ப்ராஜெக்டுக்காக வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. அண்ட் இந்த ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த 2க்கும் நடுவுல வந்து லிங்க் பண்ண போறாங்க. எப்படி லிங்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒன்னு வந்து கேனல் லிங்கிங் பண்ணுவாங்க, ஓகே. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்னு வந்து கேனல் லிங்கிங் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து டவுதான் அப்படின்ற ஒரு டேம் வந்து பில்ட் பண்றாங்க, ஓகேவா. ஸோ அந்த டேமோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டவுதான் டேம் அப்படின்னு சொல்லி ஒரு டேமை வந்து 2 ரிவருக்கும் நடுவுல வந்து பில்ட் பண்ணி அந்த ரிவர் மூலியமா வாட்டரை வந்து இந்த 2 ஸ்டேட்டுக்கும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2 ரிவர்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்ல எல்லாம் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த ரிவர் வந்து எந்த சிட்டில இருக்கு அப்படிங்கறது வந்து கேட்பாங்க, ஓகேவா. ஒவ்வொரு சிட்டியும் அந்த பேங்க் ஆஃப் தி ரிவருக்கு மேல இப்ப பெட்வா இருக்கு இல்லையா, ஓகேவா. சோ இந்த பெட்வா ரிவருடைய பேங்க்ல வந்து எந்த சிட்டி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எந்த சிட்டி பெட்வால இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மத்திய பிரதேஷ்ல இருக்கிற ஓர்ச்சா அப்படின்ற சிட்டி இருக்கு, ஓகேவா. அண்ட் கென் ரிவர் இருக்கு இல்லையா, அதோடைய பேங்க்ல எந்த சிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பேண்டா அப்படின்ற அந்த சிட்டி வந்து இருக்கு. சோ மத்திய பிரதேஷோடைய சீஃப் மினிஸ்டர் யாரு, சிவராஜ் சிங் சௌகான் அப்படின்ற பர்சன். அண்ட் மத்திய பிரதேஷோடைய கவர்னரா வந்து மங்குபாய் பட்டேல் அப்படின்ற பர்சன் இருக்காங்க, ஓகேவா. உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உத்தரப்பிரதேஷோடைய சிஎம் வந்து யோகி ஆதித்யநாத் அண்ட் உத்தரப்பிரதேஷோடைய கவர்னர் யாரு, அனம்தீன் பட்டேல் அப்படின்ற பர்சன் வந்து இருக்காங்க. Next one. Which of the following has recently received scheduled bank status from RBI? Okay. So recent எந்த பேங்க் வந்து RBI கிட்ட இருந்து இந்த scheduled பேங்க்கான ஸ்டேட்டஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஷெட்யூல் பேங்க் ஸ்டேட்டஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, RBI வந்து அதோடைய ஆக்ட் இருக்கு இல்லையா, RBI ஆக்ட் என்னது, RBI ஆக்ட் 1934, ஓகேவா. ஸோ இது மூலியமா வந்து அவங்களுடைய செகண்ட் ஷெட்யூல்ல வந்து ஒவ்வொரு பேங்கையும் வந்து ஆட் பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்காக, இப்போ ஒரு பேங்க் வந்து ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் கீழே ஆட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய பிஸ்னஸை வந்து க்ரோத் ஆகும். அண்ட் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து அவங்க இன்னும் நிறைய இடத்துக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸாக எடுத்துக்கலாம், இல்லை லார்ஜ் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஓகேவா. ஸோ அதில் MSF ரேட்டு இல்லை மார்ஜினல் ரெப்போ ரேட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான செக்டார்ஸ்ல வந்து அவங்களுடைய பிஸ்னஸை வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு பேங்க்
பேங்க் வந்து ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் கீழே வருது அப்படின்னா அதுக்கான பெனிஃபிட்ஸுமே வந்து ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து ஆட் ஆகும். அவங்களுடைய பிசினஸ் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ ரீசெண்டா எந்த பேங்க் வந்து ஆர்பிஐ இந்த ஷெட்யூல் பேங்க் ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ஸுக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அண்ட் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் உடைய எம்டி அண்ட் சிஇஓவா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சதீஷ்குமார் குப்தா அப்படின்ற பர்சன் தான் வந்து இருக்காங்க. ஓகே, யாரு? சதீஷ்குமார் குப்தா அப்படின்ற பர்சன் தான் பேடிஎம் பேமெண்ட் பேங்க்குடைய எம்டி அண்ட் சிஇஓவா இருக்காங்க. அண்ட் ரீசெண்டா ஆர்பிஐ உடைய செகண்ட் ஷெட்யூல்ல ரீசெண்டா ஆட் ஆன பேங்க்கும் பேடிஎம் பேமெண்ட் பேங்க். ஓகேவா? அண்ட் ஆர்பிஐ உடைய கவர்னரா இப்ப யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சக்திகாந்த தாஸ் அப்படின்ற பர்சன் தான் இருக்காங்க. ரீசெண்டா தான் அவருடைய டெனரை வந்து இன்னும் 3 இயர்ஸுக்கு வந்து எக்ஸ்டெண்டும் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், RBI has allowed LIC to raise a stack in IndusInd Bank too. ஓகேவா? ஸோ ரீசெண்டா இதே நியூஸ் பார்த்தோமா, ஆர்பிஐ வந்து ரீசெண்டா எல்ஐசிக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க ஒரு பேங்க். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரைவேட் பேங்க்ல அவங்களுடைய ஸ்டாக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரீசெண்டா இதே எல்ஐசி வந்து கோட்டக் மஹேந்திரா பேங்க் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ என்ன பேங்க்? கோட்டக் மஹேந்திரா பேங்க்ல அவங்களுடைய ஸ்டாக்ஸை வந்து ஆல்ரெடி 4.96 இருந்தத 9.99% வந்து ரீசெண்டா இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஓகேவா? அண்ட் இதுக்கு வந்து ஆர்பிஐ கிட்ட அவங்க பெர்மிஷன் வாங்கணும். எதுக்காக அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இந்தியால இருக்கிற பிரைவேட் பேங்க்ஸ்ல வந்து 5%க்கும் அதிகமா ஸ்டாக்ஸ் வாங்கினாங்க அப்படின்னா அதுக்கு வந்து முன்னாடியே ஆர்பிஐ கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். ஆர்பிஐ பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அவங்களுடைய ஸ்டாக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் எல்ஐசி இருக்காங்க இல்லையா? எல்ஐசி வந்து இந்தியால இருக்கிற நிறைய பேங்க்ஸ்ல வந்து அவங்களுடைய ஸ்டாக்ஸ் இருக்கு. பட் ஹையஸ்டா எந்த பேங்க் கிட்ட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐடிபிஐ பேங்க் இருக்கு இல்லையா? சோ இந்த ஐடிபிஐ பேங்க்ல எல்ஐசியோட ஸ்டாக்ஸ் மாத்திரமே எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 49% இருக்கு. ஓகே, அண்ட் ரீசெண்டா கோட்டக் மஹேந்திரா பேங்க்ல அவங்களுடைய ஸ்டாக்ஸ் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா 9.99% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்டா இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்கு இல்லையா? ஓகேவா? சோ இண்டஸ்இண்ட் பேங்க்லயுமே வந்து அவங்களுடைய ஸ்டாக்ஸை வந்து எது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேம் 9.99% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்றாங்க. ஓகேவா? அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்கு இல்லையா? இது யார் ஓன் பண்ணிருக்கா அப்படின்னா இந்தியால ஹிந்துஜா குரூப் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஓகேவா? சோ அவங்க ஓன் பண்ண பேங்க் தான் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்றது. ரீசெண்டா எல்ஐசி வந்து கோட்டக் மஹேந்திரா பேங்கா இருக்கட்டும் அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்கா இருக்கட்டும். ஓகேவா? ஸோ ரெண்டுக்குமே வந்து அவங்க எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 9.99%. ஸோ இந்தியால பிரைவேட் பேங்க்ல 5%க்கும் அதிகமா வந்து நம்ம ஸ்டாக்ஸை வாங்கணும் அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட முன்னாடியே வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறதும் உண்மை. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல எல்ஐசியோட ஸ்டாக்ஸ் எவ்வளவு இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4.95 இருந்தது. ஓகேவா? எவ்வளோ 4.95% இருந்தது. இதுல இருந்து டபுள் ஆக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நியர்லி டபுள் ஆக்கி 9.99% வரைக்கும் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் பேங்க் ஹாஸ் பீன் கான்ஃபர்ட் வித் 2 டிஹிடன் அவார்ட்ஸ் ஃப்ரம் மீட்டி? ஓகேவா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் அதோடைய ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த மினிஸ்ட்ரி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அஸ்வினி வைஷ்ணவ் அப்படின்ற பர்சனா? ஓகேவா? யாரு? அஸ்வினி வைஷ்ணவ் அப்படின்ற பர்சன். அண்ட் இவருக்கு எக்ஸ்ட்ரா ரயில்வேஸ்லயுமே வந்து இருக்கு. ஓகேவா? அண்ட் இந்த அவார்டை வந்து பிரசன்ட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அஸ்வினி வைஷ்ணவ். அண்ட் இவர் கூட சேர்ந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ல மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் யாரா இருக்கா? ராஜீவ் சந்திரசேகர் அப்படின்ற பர்சனா? ஓகேவா? ஸோ யாரு? ராஜீவ் சந்திரசேகர் அப்படின்ற பர்சன் தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரும் தான் வந்து இந்த அவார்டை வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எந்த பேங்க்குக்கு வந்து இந்த டிஹிதன் அவார்ட் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா பேங்க் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ கர்நாடகா பேங்க்குக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இதோடைய கர்நாடகா பேங்க்குடைய எம்டி அண்ட் சிஇஓவா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மகாபலேஸ்வர், MS மகாபல்லேஸ்வர் அப்படின்ற பர்சன் தான் வந்து எம்டி அண்ட் சிஇஓவா இருக்காங்க. ஓகேவா? அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 டிஹிதன் அவார்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா? ஸோ எதுக்காக இந்த டிஹிதன் அவார்டு எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு இந்தியால இருக்கிற பிரைவேட் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அவங்க வந்து இந்த டிஜிட்டல்
டிரான்சாக்ஷன்ல எந்த பேங்க் வந்து பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த டிகிதன் அவார்டு அப்படிங்கிறது. ஸோ 2 அவார்டு எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸா 2 இயர்ஸ்க்கு தான் வந்து இந்த டிகிதன் அவார்டு கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த 2 இயர்ஸ்லயுமே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ்ல வந்து பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண பிரைவேட் பேங்க் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா பேங்க் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஓகேவா? ஸோ எதுல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பீம் யூபிஐ டிரான்சாக்ஷன் இருக்கா? ஓகேவா? ஸோ இந்த பீம் யூபிஐ டிரான்சாக்ஷன்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண பேங்க் எது அப்படின்னா கர்நாடகா பேங்க் தான். ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து இந்த பேங்க் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணதுனால 2 இயருக்கும் சேர்த்து 2 டிகிதன் அவார்டை வந்து நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அஸ்வினி வைஷ்ணவ் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ல வந்து சேம் போர்ட்ஃபோலியோ வித் ஸ்கில் அண்ட் டெவலப்மெண்ட் போர்ட்ஃபோலியோவும் ஜாயின் பண்ணியிருக்கிற ராஜீவ் சந்திரசேகர் அப்படின்ற பர்சன் தான் வந்து இந்த அவார்டை கொடுத்து ஹானர் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்டி அண்ட் சிஇஓ யாரு அப்படின்னா MS மகாபலேஸ்வர் அப்படின்ற பர்சன். அண்ட் கர்நாடகா பேங்கோடைய டேக்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யுவர் ஃபேமிலி பேங்க் அக்ராஸ் இந்தியா அப்படின்றது தான் வந்து இதோடைய டேக்லைன். ஓகேவா? ஸோ டேக்லைன் என்னது அப்படின்னா யுவர் ஃபேமிலி பேங்க் அக்ராஸ் இந்தியா அப்படின்றது தான் கர்நாடகா பேங்கோடைய டேக்லைனா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், what percent municipal solid waste processing has been achieved under Swachh Bharat Mission Urban? ஓகேவா? ஸோ இந்த Swachh Bharat Mission Urban இருக்கு இல்லையா, இது இந்த ஸ்கீம் படி இந்தியாவில் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து எவ்வளோ % கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன் இருக்கு இல்லையா, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா October 2nd 2014 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? அண்ட் மெயினாக அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஃபோக்கஸ் என்ன எய்மோட ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் டிஃபியேஷன் ஃப்ரீ சிட்டிஸா இருக்கணும் அப்படின்ற அந்த தாட்ல ஸ்டார்ட் பண்ணது தான் இது. ஓகேவா? எப்போ 2014 இந்தியாவில் இருக்கிற எல்லா சிட்டிஸ்லயுமே வந்து வேஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அதை வந்து ப்ராப்பரா ரீசைக்கிள் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து 2014 October 2nd இந்த ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இதோடைய செகண்ட் வெர்ஷன் ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன் 2.0 இருக்கு இல்லையா, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா October 1st 2021 வந்து இதோடைய செகண்ட் வெர்ஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. வித் தி எய்ம் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கார்பேஜ் ஃப்ரீ சிட்டி. இந்தியால இருக்கிற எல்லா சிட்டிஸுமே வந்து கார்பேஜ் ஃப்ரீ சிட்டிஸா இருக்கணும். அண்ட் டிகிரேடபிள் அண்ட் நான் டிகிரேடபிள் வேஸ்டஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை ப்ராப்பரா வெளியே கொண்டு வந்து அதுக்கப்புறமா இப்ப இருக்கிற பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்றதை கம்மி பண்ணணும். அண்ட் அப்படி இருக்கிற பிளாஸ்டிக்ஸை வந்து அகைன் ரீசைக்கிள் பண்ணி எப்படி ரீயூஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரியான இருக்கிறது எல்லாமே வந்து எது கீழே வரும் அப்படின்னா இந்த ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன் 2.0க்கு கீழே வந்து வரும். ஓகேவா? ஸோ இந்த 2.0 வந்து மெயினா எதை எய்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கார்பேஜ் ஃப்ரீ சிட்டிஸை எய்ம் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலா இப்போ வரைக்கும் இந்த ஸ்கீமுக்கு கீழே எவ்வளோ சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து ப்ராப்பரா ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 70% வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்த ஸ்வச் பாரத் மிஷனோட தான் சேர்த்து ஸ்டார்ட் பண்ணது தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அம்ரூட் அப்படின்ற ஸ்கீம். ஓகேவா? ஸோ இந்த அம்ரூட் ஸ்கீம் படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெஜினவேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது தானே. ஓகேவா? ஸோ அர்பன் சிட்டிஸ்ல இருக்கிற சீவேஜ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் வாட்டர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அதை எல்லாமே வந்து ப்ராப்பரா கொண்டு வரணும். அண்ட் இந்த அம்ரூட் ஸ்கீமுக்கு கீழே தான் வந்து இந்தியாவில் இருக்கிற அர்பன் சிட்டிஸ்ல இருக்கிற பீப்புள்ஸுக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வந்து சேஃபா கொடுக்கணும் அப்படிங்கிறதும், அண்ட் அது மட்டும் இல்லாம சீவேஜ் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அந்த சீவேஜ் கனெக்ஷன் எல்லாமே வந்து ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணது எந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அம்ரூட் அப்படின்ற ஸ்கீம். ஸோ இந்த ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன் மூலியமா இப்போ வரைக்கும் எத்தனை பெர்சன்டேஜ்க்கான வேஸ்ட்டை வந்து ப்ராப்பரா ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 70% ஆஃப் சாலிட் வேஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி ஹாஸ் granted observer status to. ஓகேவா? ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி இருக்காங்க இல்லையா? ஓகே, ஸோ இந்த இயர் யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளிக்கான பிரசிடென்டா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்துல்லா சாஹித் அப்படின்ற பர்சன் இருக்காங்க. ஓகேவா? அண்ட் இவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா he is from
மால்தீவ்ஸ். ஓகேவா? ஸோ மால்தீவ்ஸை சேர்ந்த பர்சன் தான் இந்த இயர் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளிக்கு பிரசிடென்ட்டா இருக்காங்க. எவ்ரி இயர் வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளிக்கு பிரசிடென்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. அண்ட் இந்த இயர் எத்தனாவது யுனைடெட் நேஷன்ஸ் உடைய மீட்டிங் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 76, அண்ட் ஹீ இஸ் 76th பிரசிடென்ட் ஆல்சோ. ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனை வந்து அப்சர்வர் ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்காங்க. அப்சர்வர் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனும் அண்ட் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனும் இருக்கு இல்லையா? ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு எய்ம்காக வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரியான ஓகேவா? ஸோ அந்த ஆர்கனைசேஷன் வந்து எந்த எய்மோட இருக்காங்களோ அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு ரோட் மேப்பை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ரீசெண்டா யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி வந்து எந்த ஆர்கனைசேஷன் அப்சர்வர் ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ்க்கான ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குருகிராம்ல இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. அண்ட் இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 2015ல வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ COP21 மீட்டிங் பாரிஸ்ல நடந்ததா அந்த மீட்டிங்ல தான் வந்து இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அண்ட் எந்த ரெண்டு கண்ட்ரி சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அண்ட் பிரான்ஸ் தான் வந்து சேர்ந்து இதை ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். Which state government has launched milk price incentive scheme? ஓகேவா? ஸோ எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த மில்க் பிரைஸ் இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டேட் இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஸ்கீமை கொண்டு வரதுக்கு மெயின் எய்ம் என்ன அப்படின்னா இந்தியாவில் மில்க் ப்ரொடக்ஷன்ல இந்த ஸ்டேட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படின்ற அந்த தாட்டோட தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உத்தரகாண்ட் ஸ்டேட் தான். ஆல்ரெடி வந்து இந்த மில்க் ப்ரொடக்ஷனுக்காக உத்தரகாண்ட் ஸ்டேட் வந்து நிறைய ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கங்கா கவ் ஸ்கீம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இது மூலியமா ஒரு பர் லிட்டருக்கு 3 to 4 rupeesக்கான இன்சென்டிவ் வந்து அங்க இருக்கிற அந்த மில்க் ஃபார்மர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலியமா வந்து அவங்களுக்கான இன்சென்டிவ் அமௌண்ட் வந்து போய் சேர்ந்துரும் அப்படின்றது தான் இந்த மில்க் பிரைஸ் இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்றது. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க? உத்தரகாண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி உத்தரகாண்ட்ல இந்த மாதிரியான இன்சென்டிவ் ஸ்கீமா இருக்கலாம், இல்ல மில்க் ப்ரொடக்ஷனை வந்து இனிஷியேட்டிவ் பண்றதுக்கு இல்ல இன்க்ரீஸ் பண்றதுக்கான நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் வந்து இந்த கங்கா கவ் ஸ்கீம் அப்படின்றது. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காமதேனு ஸ்கீம். ஓகேவா? சோ இந்த ரெண்டு ஸ்கீம் மூலியமா இந்தியாலயே வந்து மில்க் ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா வரணும் அப்படின்ற அந்த எய்மோட தான் வந்து உத்தரகாண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. உத்தரகாண்டுடைய சிஎம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புஷ்கர் சிங் தாமி அப்படின்ற பர்சன். ஓகேவா? புஷ்கர் சிங் தாமி. அண்ட் கவர்னர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குர்மீத் சிங் அப்படின்ற பர்சன் தான் வந்து உத்தரகாண்டுக்கு கவர்னரா வந்து இருக்காங்க. ஓகே. அண்ட் இங்க இருக்கிற ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அண்ட் நந்தா தேவி வேலி ஆஃப் ஃபிளாஸ் இந்த மாதிரியான நேஷனல் பார்க்ஸ் வந்து உத்தரகாண்ட்ல இருக்கு. அண்ட் இந்த மில்க் ப்ரொடக்ஷன் இன்சென்டிவ் ஸ்கீம் மூலியமா இந்தியால இருக்கிறதுலே மில்க் ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா? அண்ட் அதை எப்பைக்குள்ள அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டுடைய 25th ஆனிவர்சரி இருக்கு இல்லையா? அதுக்குள்ள வந்து இந்த இந்தியாலயே வந்து மில்க் ப்ரொடக்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா வரணும் அப்படின்ற அந்த எய்மோட தான் வந்து இந்த இன்சென்டிவ் ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இன்சென்டிவ் ஸ்கீம் மூலியமா அங்க இருக்கிற பால் விற்பாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலியமா அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே வந்து டைரக்டா இந்த இன்சென்டிவ் அமௌண்ட் அப்படின்றது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். According to the Google year in search 2021, which is the top search trend in the overall list of search queries in India? ஓகேவா? ஸோ கூகுள் அப்படின்றது என்ன? சர்ச் என்ஜின் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஆல்ரெடி இயர் எண்ட் வந்துருச்சு. ஸோ இந்த இயர் ஃபுல்லா கூகுள்ல வந்து இந்தியால ஓகேவா? ஸோ இந்தியால இருக்கிற மக்கள் எல்லாரும் கூகுள்ல அதிகமா வந்து சர்ச் பண்ண வேர்ட்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த கேட்டகரியில அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓவராலா வந்து அதிகமா சர்ச் பண்ணது எது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஓவரால் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் எது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் பிரீமியர் லீக் ஐபிஎல் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ ஐபிஎல் தான் வந்து இந்தியால அதிகமா இந்த இயர் வந்து சர்ச் பண்ணது. செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோவின் அப்படின்றது செகண்ட். அண்ட் ஐசிசி 2020 வேர்ல்ட் கப் வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. யூரோ கப் இருக்கு இல்லையா?
இது 4th பிளேஸ் அண்ட் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் அப்படின்றது வந்து 5th பிளேஸ்ல இருக்கு. இது என்னது ஓவரால் கேட்டகரிஸ்ல ஓகேவா. அண்ட் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியால ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா ஐபிஎல் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் ஓகேவா. ஸோ செகண்ட் பிளேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐசிசி 2020 வேர்ல்ட் கப் வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில செகண்ட் பிளேஸ்ல ஓகேவா. ஸோ இங்க மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ஓவரால் கேட்டகரியில ஃபர்ஸ்ட் 5 பிளேசஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் கேட்டகரின்னு நம்ம செப்பரேட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐபிஎல் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஐசிசி 2020 வேர்ல்ட் கப் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு ஓகேவா. அண்ட் பர்சனாலிட்டிஸ் ஸோ பர்சன்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீரஜ் சோப்ரா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு ஓகேவா. ஸோ பர்சன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இந்தியால அதிகமா சர்ச் யாரை சர்ச் பண்ணாங்க அப்படின்னா நீரஜ் சோப்ராவை வந்து சர்ச் பண்ணாங்க. அண்ட் செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆரியன் கான் அப்படின்ற பர்சன் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க ஓகேவா. அண்ட் மூவிஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகேவா. ஸோ இந்த மூவிஸ் கேட்டகரியில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன ஃபிலிம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ் ஃபிலிமா இருக்கிற ஜெய் பீம் இருக்கு இல்லையா ஓகேவா. ஸோ மூவிஸ் கேட்டகரியில இந்த ஃபிலிமை தான் அதிகமா சர்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து ஷேர்ஷா அப்படின்ற ஃபிலிம் ஓகேவா. ஸோ கேப்டன் விக்ரம் பத்ரா இருக்கார் இல்லையா, இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்தது இல்லையா, அவருடைய பயோபிக்கா எடுத்தது தான் இந்த ஷேர்ஷா அப்படின்ற ஃபிலிம். ஸோ ஷேர்ஷா செகண்ட் பிளேஸ்லயும் ஜெய் பீம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் இருக்கு ஓகேவா. அண்ட் நியர்மியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல எது ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோவிட் வேக்சின் நியர்மி அப்படிங்கிற அந்த வேர்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அண்ட் வாட் இஸ் அப்படின்ற அந்த கேட்டகரியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாட் இஸ் பிளாக் ஃபங்கஸ் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்கு ஓகேவா. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல இந்த சர்ச் என்ஜினா இருக்கிற கூகுள் வந்து கூகுளுடைய கூகுளுடைய இயர் இன் சர்ச் வேர்ட் லிஸ்ட்ல இருக்கிற டீடைல்ஸ். நெக்ஸ்ட் ஒன், அக்கார்டிங் டு தி Burgundy Private Huron India 500 companies list, which is the India's most valuable company ஓகேவா. ஸோ இந்தியால மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹுரான் இந்தியா இருக்காங்க இல்லையா ஓகேவா. ஸோ இவங்க தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டாப் 500 கம்பெனிஸுடைய மார்க்கெட் வேல்யூவை பேஸ் பண்ணி இந்தியால டாப்ல இருக்கிற கம்பெனி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு ஓகேவா. ஸோ டாப் 10 கம்பெனிஸ் இங்க தெரியுதா ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வேல்யூவை வச்சுதான் வந்து ஒரு கம்பெனியோடைய மோஸ்ட் வேல்யூபிளா இல்லையா அப்படின்றத வந்து சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ இந்த கம்பெனியோடைய மார்க்கெட் வேல்யூ வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து மார்க்கெட் வேல்யூஸ் ஓகேவா. அண்ட் டாப் 10 கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், செகண்ட் டிசிஎஸ், தேர்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஃபோர்த் ஒன் இன்ஃபோசிஸ் அண்ட் ஃபிஃப்த் ஐசிஐசிஐ பேங்க் ஓகேவா. சிக்ஸ்த் ஒன் வந்து ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன், செவன்த் பொசிஷன்ல பஜாஜ் ஃபினான்ஸ், எயித்துல கோட்டக் மஹிந்திரா பேங்க், நைன்த்ல பாரதி ஏர்டெல் அண்ட் 10th பிளேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா விப்ரோ. ஸோ இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹுரான் இந்தியா தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், who among the following has won the gold medal in women's 49 category at Commonwealth weightlifting championship in Tashkent, Uzbekistan ஓகேவா. ஸோ இந்த காமன்வெல்த் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் இருக்கு இல்லையா, இது எங்க நடக்குது அப்படின்னா டாஸ்கென்ட் உஸ்பெகிஸ்தான்ல நடக்குது ஓகேவா. அண்ட் பேரலா வேர்ல்டு வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்பும் நடந்துட்டு இருக்கு. அதுவும் இதே பிளேஸ்ல தான் டாஸ்கென்ட் உஸ்பெகிஸ்தான்ல தான் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு வெயிட் லிஃப்டிங் ஓகேவா வேர்ல்ட் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்பும் நடந்துட்டு இருக்கு. எங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னா சேம் டாஸ்கென்ட் உஸ்பெகிஸ்தான்ல தான் நடந்துட்டு இருக்கு. பட் இந்த காமன்வெல்த் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்ல உமன்ஸ் கேட்டகரியில கோல்டு வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜெல்லி டலபெஹ்ரா அப்படின்ற பர்சன். இவங்க எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒடிசாவை சேர்ந்த பர்சன் ஓகேவா. ஸோ ஒடிசாவை சேர்ந்த ஜிஹ்லி டல்பெரா அப்படின்ற 22 இயர்ஸ் ஓல்ட் பர்சன் வந்து காமன்வெல்த் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் டாஸ்கென்ட்ல நடந்ததுல என்ன மெடல் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஓகே. அண்ட் மென்ஸ் கேட்டகரியில இதே காமன்வெல்த் யூத் சாம்பியன்ஷிப் வெயிட் லிஃப்டிங்ல கோல்டு வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷங்கித் மகாதேவ் சர்கா அப்படின்ற பர்சன் வந்து ஷங்கித் மகாதேவ் சர்கார் அப்படின்ற பர்சன் கோல்டு மெடலை வந்து வின் பண்ணியிருக்காரு ஓகேவா.
ஸோ மென்ஸ் கேட்டகரியில கோல்டு மெடல் வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சங்கித் மகாதேவ் அப்படின்ற பர்சன். அண்ட் உமன்ஸ் கேட்டகரியில கோல்டு மெடல் யார் வின் பண்ணா அப்படின்னா ஜில்லி தல்பெரா அப்படின்ற பர்சன் வின் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இதே 49 கேட்டகரியில டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல வெயிட் லிஃப்டிங்ல டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல சில்வர் மெடல் வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மீராபாய் சானு இருக்காங்க இல்லையா? ஓகேவா? ஸோ சாய்கோ மீராபாய் சானு தான் வந்து டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல இதே 49 கேட்டகரி வெயிட் லிஃப்டிங்ல சில்வர் மெடலை வந்து வின் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன், who has won WTA Player of the Year 2021? ஓகேவா? ஸோ இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஃபெடரேஷன் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து எவ்ரி இயர் இந்த WTA டோர்னமெண்ட் அவார்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? என்னது WTA டோர்னமெண்ட் அவார்டு. ஓகேவா? ஸோ இந்த WTA டோர்னமெண்ட் அவார்ட் பிரகாரம் எந்த பிளேயரை வந்து WTA பிளேயர் ஆஃப் தி இயரா வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆஸ்லே பார்ட்டி அப்படின்ற பர்சன். ஓகேவா? ஸோ இவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷீ இஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. அண்ட் இந்த WTA பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்டு இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த பர்சன் செகண்ட் டைமா வின் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வேர்ல்ட் டென்னிஸ் ரேங்கிங்ல உமன்ஸ் கேட்டகரியில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வேர்ல்ட் நம்பர் 1 ரேங்கிங்ல யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்லே பார்ட்டி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் இருக்காங்க. ஓகேவா? ஸோ வேர்ல்ட் WTA டோர்னமெண்ட் அவார்ட்ல WTA பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்டு யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த டென்னிஸ் பிளேயரான ஆஸ்லே பார்ட்டி அப்படின்ற பர்சன் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த இயர் இவருங்க வின் பண்ணதோட இது வரைக்கும் 2 தடவை வந்து இதே அவார்டை வந்து அந்த பர்சன் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2021ல வேர்ல்ட் டென்னிஸ் ரேங்கிங்ல வந்து நம்பர் 1 பொசிஷன்ல யார் இருக்கா அப்படின்னா ஆஸ்லே பார்ட்டி அப்படின்ற பர்சன் தான் இருக்காங்க. ஓகேவா? அண்ட் பார்பரோ கிரன்சியோவா அப்படின்ற பர்சன் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து எந்த கேட்டகரிக்கு கீழே அவார்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் இம்ப்ரூவ்டு பிளேயருக்கு கீழே வந்து இந்த பர்சனுக்கு அவார்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த அவார்ட் மட்டும் இல்லாம என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டபுள் டீம் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ டபுள்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுல பெஸ்ட் பிளேயர் யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பார்பரோ அண்ட் கேத்ரினா சினியாக்கோவா அப்படின்ற பர்சன். ஓகேவா? ஸோ இவங்க 2 பேருக்கும் வந்து அந்த டபுள்ஸ் டீமுக்கான பெஸ்ட் பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் எமா ரெடக்கனோ இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களுக்கு வந்து பெஸ்ட் நியூ கமர் ஆஃப் தி இயர் அவார்டு. ஓகேவா? நியூ கமர் ஆஃப் தி இயர் அவார்ட், பெஸ்ட் நியூ கமர் ஆஃப் தி இயர் அவார்ட். அண்ட் கேரளா சுரேசு நவாரோ இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்கள வந்து பெஸ்ட் கம்பேக் பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்ன அவார்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் கம்பேக் பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்டு. ஓகே? ஸோ பிளேயர் ஆஃப் தி இயர் யாரு? ஆஸ்லே பார்ட்டி அப்படின்ற பர்சன். மோஸ்ட் இம்ப்ரூவ்டு பிளேயர் யாரு? பார்பரோ கிரன்சிகோவா அப்படின்ற பர்சன். அண்ட் நியூ கமர் ஆஃப் தி இயர் யாரு அப்படின்னா எமா ரெடக்கனோ. அண்ட் கம்பேக் பிளேயர் ஆஃப் தி இயர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கார்லா ஜுரைஸ் நவாரோ அப்படின்ற பர்சன். அண்ட் இன்டர்நேஷனல் டென்னிஸ் அசோசியேஷன் இருக்கு இல்லையா, இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஃபெடரேஷன், அதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் டென்னிஸ் அசோசியேஷனுக்கு லண்டன் யூகேல வந்து அதோடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், which is the partner country for Kalinga Literary Festival 2021? இந்த கலிங்கா லிட்டரரி ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லையா, இது ஒரு 3-day ஃபெஸ்டிவல். ஓகே? அண்ட் எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புவனேஸ்வர்ல தான் வந்து நடக்குது. ஓகே? புவனேஸ்வர் எங்க இருக்கு அப்படின்னா ஒடிசால தான் வந்து இருக்கு. அண்ட் இந்த இயற்கான தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அட் 75 கமமரேட்டிங் தி ரிபப்ளிக் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்றது தான் வந்து இந்த இயருக்கான தீம். அண்ட் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல் ஓவர் வேர்ல்ட்ல இருக்கிற கொஞ்சம் கண்ட்ரிஸை வந்து இன்வைட் பண்ணி லிட்ரேச்சர்ஸ் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ அதை வந்து ஹானர் பண்றதுக்காக தான் வந்து இந்த அவார்டை எவ்ரி இயர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் இயர் கோவிட்னால நடக்கல. இந்த இயர் இந்த கலிங்கா லிட்ரரி அவார்ட்ஸ் வந்து எங்க நடக்குது அப்படின்னா புவனேஸ்வர்ல தான் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பார்ட்னர் கண்ட்ரியா வந்து யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேபாள் தான் வந்து அதுக்கான பார்ட்னர் கண்ட்ரியா வந்து இருக்காங்க. ஓகே? அண்ட் இந்த கலிங்கா லிட்டரரி அவார்ட்ல 3 பேருக்கு, ஓகேவா? ஸோ 3 பேருக்கு கலிங்கா லிட்டரரி அவார்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீனிவாஸ் அப்படின்ற ஒடிசா போயட் ஒருத்தர் இருக்காரு. அண்ட் அருண் கமல் அப்படின்ற பர்சன். நெக்ஸ்ட் வந்து திவ்யா டட்டா. ஓகேவா? ஸோ இந்த 3 பர்சன்ஸுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த கலிங்கா லிட்டரரி அவார்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூத் லிட்டரரி கலிங்கா யூத் லிட்டரரி அவார்ட் யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தாரோ சிண்டிக் அப்படின்ற பர்சன். ஓகேவா? ஸோ
கலிங்காக்கான யூத் அவார்டு யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா டாரோ செண்டிக் அப்படின்ற பர்சனுக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் லிட்டரரி அவார்டு வந்து டோட்டலா 3 பேருக்கு கொடுத்திருக்காங்களா? யார் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஸ்ரீனிவாஸ் ஒரு பர்சன், அருண் கமல் அப்படின்ற பர்சன், ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திவ்யா டட்டா. ஸோ இந்த 3 பேருக்கும் வந்து கலிங்கா லிட்ரரி அவார்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் யூத் அவார்ட் வந்து அருணாச்சல் பிரதேச சேர்ந்த ஒரு யங் ஆத்தரா இருக்கிற டாரோ சிந்திக் அப்படின்ற பர்சனுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ட்னர் கண்ட்ரியா எந்த கண்ட்ரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேபாள் தான் இருக்கு. நேபாளுடைய கேபிட்டல் வந்து காத்மண்டு. அண்ட் நேபாளுடைய கரன்சி வந்து அவங்களும் ருபி தான் வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன். The Southern Branch of National Green Tribunal has constituted a joint expert committee to be headed by. ஸோ நேஷனல் கிரீன் ட்ரைபுனலுடைய சவுதர்ன் பெஞ்ச் வந்து ஒருத்தருங்களுடைய தலைமையில ஒரு கமிட்டியை வந்து செட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எண்ணூர் போர்ட் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ எண்ணூர்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளை ஆஷ் ப்ராப்ளம் வந்து இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளை ஆஷ்னால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அங்க இருக்கிற சாயில், வாட்டர், ஃபானா, ஃப்ளோரா, ஸோ இது எல்லாமே வந்து மாசடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எண்ணூர் பக்கத்துல வந்து ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் வந்து இருக்கு, ஓகேவா? அண்ட் அந்த தெர்மல் பவர் பிளான்ட்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பைப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப பழசானதுனால அந்த தெர்மல் பவர் பிளான்ட் ரன் ஆகும் போதெல்லாம் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுல இருந்து சாம்பல் எல்லாம் வெளியே வருது, ஓகேவா? அந்த சாம்பல் எல்லாம் வெளி வர்றதுனால அங்க இருக்கிற தண்ணியா இருக்கட்டும், மண்ணா இருக்கட்டும், இல்ல தாவரங்கள், உயிரினங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து பாதிப்படையுது அப்படின்னு சொல்லி வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பத்தின டேமேஜ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் அண்ட் அந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதையும் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பழைய பைப்லைன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை எல்லாமே நெக்ஸ்ட் ஜூன் 2022க்குள்ள வந்து அதை மாத்தணும் அப்படின்னு சொல்லியும் இந்த நேஷனல் கிரீன் ட்ரைபுனல் வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளை ஆஷ்னால என்னென்ன டேமேஜஸ் எல்லாம் ஆயிருக்கு அப்படின்ற ரிப்போர்ட் அண்ட் அதை சரி பண்றதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ற ரிப்போர்ட்டை வந்து யாரு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த சாந்தா ஷீலா நாயர் அப்படின்ற பர்சன், ஓகேவா? ஸோ இவங்களுக்கு கீழே தான் அந்த கமிட்டியோடைய ஹெட்டே இந்த பர்சன் தான். அண்ட் இவங்க தான் வந்து அதுக்கான டேமேஜ் ரிப்போர்ட் அண்ட் அதை சரி பண்றதுக்கான ரிப்போர்ட்டை வந்து நெக்ஸ்ட் ஏப்ரலுக்குள்ள வந்து இந்த நேஷனல் கிரீன் ட்ரைபுனலுக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். What is the rank of India as per Lowy Institute Asia Power Index 2021? இந்த லோயி இன்ஸ்டிடியூட் இருக்கு இல்லையா, இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிட்னில இருக்கு. சிட்னி எங்க இருக்கு? ஆஸ்திரேலியால இருக்கா, ஓகேவா? ஸோ இவங்க படி இந்தியாவுடைய ரேங்கிங் ஏஷியா பவர் இண்டெக்ஸ்ல, ஓகேவா? ஸோ ஏஷியா பவர் இண்டெக்ஸ்ல இந்தியாவுடைய ரேங்கிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவுடைய ரேங்கிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4th பொசிஷன்ல, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ஏ இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல எந்த கண்ட்ரி இருக்கு அப்படின்னா சைனா. அண்ட் தேர்ட் பிளேஸ்ல எந்த கண்ட்ரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான், ஓகேவா? ஸோ 4th பொசிஷன்ல நம்மளுடைய இந்தியா இருக்கு. ஸோ ஏஷியால இருக்கிற கண்ட்ரீஸ் அவங்களுக்கான பவர் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஓவரால் கேட்டகரிஸ்ல தான் வந்து இது. அண்ட் இது மட்டும் இல்லாம எக்கனாமிக் கேப்பபிலிட்டியா இருக்கட்டும், மிலிட்ரி கேப்பபிலிட்டியா இருக்கட்டும், அண்ட் கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கேட்டகரிஸ்லயுமே வந்து இந்தியாவுடைய பொசிஷன் அப்படின்றது 4th தான் இருக்கு. நம்ம வந்து ஃபியூச்சர் ரிசோர்சஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓகேவா? ஸோ ஃபியூச்சர் ரிசோர்சஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கேட்டகரியில இந்தியாவுடைய பொசிஷன் வந்து 3rd இருக்கு, ஓகேவா? ஸோ ஆஃப்டர் யூஎஸ்ஏ அண்ட் சைனாக்கு அப்புறம் ஃபியூச்சர் ரிசோர்சஸ்ல யூஸ் பண்றதுல யூஎஸ்ஏ சைனாக்கு அப்புறம் 3rd பொசிஷன்ல யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து 3rd பொசிஷன்ல இருக்காங்க. அண்ட் டிஃபென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஃபென்ஸ் நெட்வொர்க்ல இந்தியாவுடைய பொசிஷன் அப்படின்றது வந்து 7th பொசிஷன்ல வந்து இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு செக்டாருக்குமே வந்து அவங்களுக்கான ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. பட் ஓவராலா எடுத்துக்கும் போது ஏஷியா பவர் இண்டெக்ஸ்ல இந்தியாவுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4th பொசிஷன்ல இருக்கு, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் யூஎஸ்ஏ, செகண்ட் சைனா அண்ட் 3rd வந்து ஜப்பான் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். INA Fruit and Vegetable Market has become the first market to be certified as the clean and fresh fruit and vegetable market. It is situated at which of the following places, ஓகேவா? ஸோ இந்த INA Fruit and Vegetable Market இருக்கு இல்லையா, இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் மார்க்கெட் ரொம்ப கிளீனா இருக்கிறதுல
கிளீனா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து நம்மளுடைய ஃபசா இருக்காங்க இல்லையா, ஃபுட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஓகேவா. ஸோ இவங்க வந்து சர்டிஃபை பண்ணியிருக்காங்க எந்த மார்க்கெட்டுக்கு, ஐஎன்ஏ ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு. எதுக்காக அப்படின்னா அந்த மார்க்கெட்ல வந்து ரொம்ப கிளீனா இருக்கு அண்ட் அங்க இருக்கிற பீப்புள்ஸுமே வந்து ஹெல்த்தியா இருக்காங்க. ஸோ அந்த பேசிஸ்ல ஃபிசாய் வந்து ரீசெண்டா இந்த ஐஎன்ஏ ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு வந்து கிளீன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மார்க்கெட் எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில தான் வந்து இந்த மார்க்கெட் இருக்கு, ஓகேவா. ஸோ இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டைமா ஃபுட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த கிளீன் மார்க்கெட் அப்படின்றதே வந்து ஃபர்ஸ்ட் டைமா இந்த மார்க்கெட்டுக்கு தான் வந்து ப்ரொவைடும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செஷனுக்கான லாஸ்ட் கொஸ்டின், who has been conferred with seventh Dr. M.S. Swaminathan Award for period 2017 to 2019, ஓகேவா. ஸோ டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் அவார்டை வந்து எவ்ரி 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2004 ஸ்டார்ட் ஆச்சு, ஓகேவா. ஸோ 2004 இருந்து இந்த எம்எஸ் சுவாமிநாதன் அவார்டு அப்படின்றத வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2017 இருந்து 19 வரைக்கும், ஓகே. ஸோ இந்த பீரியட்ல யாருக்கு வந்து இந்த எம்எஸ் சுவாமிநாதன் அவார்டை வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் வி பிரவீன் ராவ் அவருக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த அவார்டை வந்து யாரு கொடுப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரிட்டையர்டு ஐசிஆர்ஏ பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஓகேவா. அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஐசிஆர் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ அதுல இருக்கிற ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து இந்த அவார்டை செலக்ட் பண்றாங்க. ஸோ எவ்ரி 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து இந்த அவார்டை கொடுப்பாங்க, ஓகேவா. ஸோ எவ்ரி 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து இந்த எம்எஸ் சுவாமிநாதன் அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ 2017 to 19 இந்த பீரியட்ல இந்த அவார்டு, அதாவது 7th எடிஷன் ஆஃப் இந்த அவார்டை வின் பண்ணது யாரு அப்படின்னா டாக்டர் வி பிரவீன் ராவ் அப்படின்ற பர்சன். ஓகே கைஸ், இதுதான் டிசம்பர் 10க்கான கரண்ட் அஃபைர்ஸ். இந்த செஷனுக்கான பிடிஎஃப் வந்து ஸ்ரீதசி சிஇ தமிழ் அப்படின்ற டெலிகிராம் சேனல்ல வந்து அவைலபிளா இருக்கும். வில் மீட் இன் நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.